தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இப்போ இருக்கிற 2026 தேர்தலுக்கான முக்கியமான நகர்வுகள்ல ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு பகுதியாக கூட்டணிகளை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு இடையிலான தொகுதி பங்கீடுகள் அண்ட் கூட்டணியில எந்த அளவிற்கான கூட்டணி கட்சிகளை சேர்த்து தங்களுடைய கூட்டணியை பலமாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இங்க முக்கியமான பேசுபொருளா இருக்கு. ரஜினி சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பிரதானமாக இப்போ பார்க்கும் பொழுது திமுக தான் கூட்டணி ரீதியாக வலுவாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 26 கட்சிகள் சேர்ந்திருக்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு திமுக தன்னுடைய கூட்டணியை விரிவுபடுத்தி இருக்கு. ஆனா இது ஒரு பக்கம் பலம் அப்படின்னு இருந்தாலும் கூட சில சிக்கல்களும் அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் இருக்கு. நம்ம அதை ஃபர்தராகவும் பேசுவோம். பட் இதுல முதற்கட்ட தகவலாக மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி கை கொடுக்கும் நினைக்கிறீங்களா? இத்துணை எண்ணிக்கை அப்படிங்கிறது 2022ல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருவது, நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம், மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்லிட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் மெகா கூட்டணிக்கும் மேல ஒரு சூப்பர் மெகா கூட்டணியாக 26 கட்சிகள் எங்களிடம் சேர்ந்திருக்கிறது. இதற்கு காரணம் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய பாஜக அரசிற்கு எதிராக ஓரணியில் தமிழ்நாடு என்ற எல்லாரும் ஓரணியில நிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தலைவர் விடுத்த கோரிக்கை ஏற்று ஆல்மோஸ்ட் அதிமுக இருந்து கூட அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ண கட்சிகள் கூட இன்றைக்கு திமுக பக்கம் சாய்ந்திருக்கிறது. தேமுதிகவாக இருக்கட்டும், எஸ்டிபிஐயாக இருக்கட்டும், தொடர்ந்து பல கட்சிகள் இங்கே சாய்வதை நாம் பார்க்க முடியுது. இதற்கான காரணம் என்னவென்றால், இது ஒரு கொள்கை கூட்டணி. ஒரு கூட்டணின்னா ஒரு தேர்தலுக்கு அமைப்போம், தேர்தல் முடிஞ்சோடனே கழட்டி விடுற மாதிரி இல்லை. நீங்க காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை வருடமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்கிறது. மதிமுக, விசிக, மக்கள் நல கூட்டணின்னு 2016ல ஒன்று அமைச்சாங்க. அது எதுக்குன்னா அதிமுகவுக்கு எதிர்த்து 2011ல இருந்து 2016 வரைக்கும் ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நல கூட்டணி 2016ல உருவாச்சு. அந்த டோட்டல் மக்கள் நல கூட்டணியே இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கு. இதுல இருந்து என்ன தெரிய வருது, இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, மக்களின் நலன் காக்கும் கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தான். நம்ம அவங்க கிட்ட இருந்தாதான் மக்களுக்குரிய நிறைய விஷயங்களை செய்ய முடியும், மக்களுக்குரிய தேவைகளை செய்ய முடியும் அப்படின்னு இருக்கிற கட்சிகள் மொத்தம் இன்னைக்கு திமுக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டே டு டே கட்சிகள் வந்துட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியா இது மதுரையில நடந்த கூட்டத்துல பேசுறப்போ சொல்றாரு, நாங்க தான் ஃபர்ஸ்ட் பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருக்கோம், என்டிஏ இதுதான், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இன்னும் ஒரு கூட்டம் கூட நடத்தல அப்படின்னு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, அவருக்கு கூட்டணி யாரும் வரல, அதனால கூட்டம் நடத்திடலாம். ஆனா எங்களுக்கு டே டு டே வந்துட்டு இருக்காங்க. முன்னேத்து கூட ஆம் ஆத்மி எங்களுக்கு நாங்க உங்களுக்கு தான் ஆதரவு அப்படின்னு தொடர்ந்து கட்சிகள் கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு இந்திய நாடே வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் நடைபெறும். நாளை மறுநாள் எங்களுடைய மாநாடு. எண்ணிக்கை வெற்றியை தீர்மானிக்குமா அப்படின்னு கேக்குறாங்கல்ல. எந்த எண்ணிக்கை வெற்றியை? அதாவது கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கை. ஆமா, எண்ணிக்கை அதிகமாகி விட்டால் அதற்காக வெற்றி கிடைத்து விடுமா அப்படிங்கிறது. ஏன்னாங்க திமுக மேல அத்தனை ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. நீங்க இத்தனை கட்சிகளை சேர்த்தாலும் கூட திமுக மீதான ஒரு முடிவை தானே மக்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். First of all, I want to clear that there is no anti-incumbency, there is a pro-incumbency. நீங்க எங்கேயாவது எடுத்து பாத்தீங்கன்னா ப்ரோ இதே ஆன்டி இன்கம்பன்சி தான் இன்னைக்கு வந்திருக்கிற பேப்பர்ல இந்த மாதிரி சாதித்த மாணவர்களுடைய பட்டியல் வந்திருக்காது. கொள்ளையடித்தது, ஊழல் பண்ணதுதான் தலைப்பு செய்தியாக வந்திருக்கும். இன்னைக்கு தலைப்பு செய்தியே 56 நான் முதல்வன் திட்டத்துல கீழே பயின்ற மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வுல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவிலே செகண்ட் பிளேஸ் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவி. இதற்கு காரணம் நான் முதல்வன் திட்டம். இது ஏதோ இவங்க விளம்பரத்துக்காக பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சொல்லுவாங்க, அரசு தரப்புல இருந்து விளம்பரம் கொடுக்கறது எல்லா பேப்பர்லயும் வரத்தான் செய்யும். நீங்க அந்த முதல் பக்கத்தை பார்த்துட்டு பேசுறீங்க, உள்பக்கம் திருப்பினா நிறைய மக்கள் பிரச்சனைகள் இருக்கு. விளம்பரம் என்பது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். நீங்க விளம்பரத்துக்கு கீழே அதை கொண்டு வந்துட வேண்டாம். விளம்பரம் என்பது ஒரு பொருள் விற்கணும். இப்போ நான் போனை விற்கணும்னா இதை நான் விளம்பரம் கொடுக்குறேன்னா இது சேல் ஆகணும்ன்றதான் விளம்பரம். இது விளம்பரம் கிடையாது. அதாவது இந்தியாவில ஒரு மாநிலத்துல ஒரு தவறுமே நடக்காத மாநிலம் ஏதாவது ஒரு மாநிலம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. ஒரு குற்றமும் நடக்காத மாநிலம் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்காத மாநிலம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. பேப்பரை புரட்டி பார்த்தா ஆமா இருக்கும், இந்த வழக்குல இவர் கைதாகி இருக்கிறார் அப்படின்னு இருக்குதான் செய்யும். அதாவது குற்றங்கள் குறைய வேண்டும், அந்த அந்த சதவீதம் குறைக்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை திமுக அரசு கையாண்டு இன்றைக்கு அதற்கான நடவடிக்கை எல்லாம் எடுத்து வருகிறது. ஓகே, இன்றைக்கு அதுதான் நீங்க சொன்னீங்க, அது மாதிரி விமர்சனம், ஆன்டி இன்கம்பன்சி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்திருந்தால் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று கட்சிகள் நினைத்திருந்தால்
அதிமுக கிட்ட போய் சேர்ந்திருப்பாங்க. ம். இல்ல புதுசா உருவாயிருக்காங்க தாவேகா கிட்ட போய் சேர்ந்திருப்பாங்க. இன்னைக்கு ஏன் சார் எல்லாம் திமுக நாடி வராங்க? ம். திமுக இன்னைக்கு ஆளும் கட்சி திமுக. 2011 to 2016 அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி நல்லா இருந்துச்சுன்னா அம்மையார் ஜெயலலிதா கிட்ட போய் சேர்ந்திருப்பாங்களே, ஏன் போல அன்னைக்கு? அன்னைக்கு ஆட்சி வந்து சரியா நடக்கலன்றதுனாலதான் அன்னைக்கு வந்து மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு ஒண்ணு புதுசா உருவாக்குனாங்க. இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி சிறப்பா செயல்படுறதுனால திமுக கிட்ட வந்து சேர்ந்திருக்காங்க. ஓகே, சரி. கட்சிகள் சரியில்லை, அதாவது கட்சிகள் சேருகிறது அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். நிறைய பேர் திமுக வந்து சேர்றாங்க. ஓகே ஓகே. இப்போ அன்வர் ராஜால தொடங்கி மனோஜ் பாண்டியன்ல இருந்து இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் வரைக்கும் தொடர்ந்து கட்சியில சேர்ந்துட்டே வராங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பர்தா போட்ட ஒரு பெண்ணை வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ஆக்கியது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உள்ளபடியா வந்து வரவேற்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற அதிமுக அவர்களை அதாவது சரியான இடத்துல அவங்க வந்து வச்சுக்கலாம். அதனால இன்னைக்கு அவங்களும் வந்து திமுக சேர்ந்திருக்காங்க.